சாரி, ஐம் கோயிங் டு யூஸ் பேட் வேர்ட்ஸ் இன் திஸ் வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ பார்க்க அவ்வளோ ஆத்திரமாக வருது. ஏதோ டிஎல்எஃப்ல படித்த பரதேசி அங்கே இருக்கானா, அவனுக்கு இந்த 2 டாக் உள்ள சுற்றுறது பிடிக்கலையா, இந்த காசுக்கு பீதிங்கிற சைக்கோங்களை கூப்பிட்டு அந்த நாய் அங்கே இருந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தானே பரவாயில்ல. ஆனால் அந்த டாக் வந்து வெளியே போய் எதுவும் சாப்பிட்டு கூட உயிர் வாழ்ந்துடக்கூடாது. அந்த டாக் வந்து அவ்வளோ அனுபவமாக சாகணும். அந்த டாக் அந்த எச்சக்கலைங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அது வாயில் கையில் கட்டி அந்த வாயில் கட்டின டைட்னஸ்னால அந்த பிளட் கிளாட் ஆகி வாய் அவ்வளோ பெருசாக வீங்கி இருக்குது அந்த நாய். நல்ல வேலை யாரோ பார்த்துங்காட்டி அந்த நாய்ங்கெல்லாம் தப்பிச்சுது. யாருமே பார்க்கலன்னா அது பசியில் அந்த ரத்தம் கட்டின வழியில் தண்ணி தாகத்தில் அணுவணுவாக செத்துருக்கும். இது எவ்வளோ கொடூரமான கேவலமான சைக்கோத்தனமான புத்தி. இவனுங்க இந்த நாய்க்கு இந்த மாதிரி கட்டினவனுங்க நாளைக்கு காசை கொடுத்தா இவனுங்க இந்த மாதிரி சைக்கோ வேலை யாருக்கு வேணால் பண்ணுவாங்க. குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க. ஏன்னா இதுங்கெல்லாம் காசுக்கு பீதுங்கிறது இல்லை. ஆனால் இவங்க ஃபேமிலி இருக்கிறது இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி இதுங்களுக்கு பெற்றது, இதுங்க பெற்றது எதுகளுக்குமே மூளை இல்லையா? இவனுங்களெல்லாம் வந்து ஜெயிலில் 6 மாதம் கழுதிங்க போட்டு வெளியே நான் பெயிலபிளில் போடணும். அப்போ தான் அறிவு இவனுக்கு.